இது பாராட்டு கூட்டம் அல்ல, கோரிக்கை வைக்கிற கூட்டம். ஏன்னு சொன்னால் பாராட்டுகிற போதே அதில் என்ன நடைபெற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்திருக்கிற கூட்டமாக நான் இந்த கூட்டத்தில் கருதுகிறேன். நம்முடைய தமிழகத்தின் வரலாற்றில் 3 தலைவரோடு நான் பயணத்தை மேற்கொண்டவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிற தளபதியோடு நான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். ஏன் சொல்கிறேன் சொன்னால், ஒரு வரலாறு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. தமிழகத்தின் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் தலைவர்கள் தோன்றுகிறார்கள். ஆனால் அந்த புகழோடு இருக்கிற தலைவர்கள் எத்தனை பேர் என்பதுதான் காலத்தின் கட்டாயம் என்பதை நான் அறிவேன். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலே கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம், இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கிற நம்முடைய தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் பிடித்தார். எல்லோரும் இங்கே பாராட்டு கூட்டம் நடைபெறுகிறது. எல்லோரும் அன்றைக்கு நினைக்கவில்லை, இது ஆட்சிக்கு வரப்போகிறதா, வருமா என்ற கேள்வி கூட பல பேரிடத்தில் இருந்திருக்கிறது உள்ளது. ஆனால் ஆட்சியை அமர்ந்தவர்கள் டிவிகேவுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் நிர்வாகிகள் என்பதை நான் அறிவேன். யாருக்காக அவருக்கு பாராட்டுவதற்கு மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படிக்கின்ற இளைஞர்களிலிருந்து சிறு குழந்தைகளிலிருந்து எல்லோரும் ஒரே வார்த்தையில் தான் சொன்னார்கள், நம்முடைய தமிழகத்தை ஆள்வதற்கு 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரே தலைவர் பிறந்திருக்கிறார். நம்முடைய அங்கிள் விஜய் அவர்களுக்கு ஒட்டு போடும் என்று குழந்தைகளே குரல் கொடுத்த காலம் அவர் குரல் கொடுத்தார்கள். நாங்கள் இன்றைக்கு மேடையை அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான நிலை. அதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற தொண்டர்களாக இருந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு தொலைநோக்கு பயணம். இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் சகோதரிகள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே உரையாற்றுகிற போது எடுத்து சொன்னார், காலத்தின் கட்டாய மாற்றங்கள் தேவை. காலத்தின் கட்டாயம் என்று திருப்பூரில் இருக்கிற வாழ்கிற மக்களுக்கு சுகாதாரம் தேவை. இங்க இருக்கிற மக்களுக்கு சுகாதாரம் மட்டுமல்ல, சிறந்த குடிநீர் தேவை. இது இரண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்ற வழியிலே தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் மட்டுமல்ல, தமிழகத்தை என்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்க போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைமையாக மட்டும்தான் முடியாது. நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், பல்வேறு தலைவரை பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த திருப்பூரை பொறுத்தவரை எவ்வளவு இங்கே இருக்கிற, இங்கே குறிப்பிட்டு காட்டுகிற போது 2500க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் இங்கே இருக்கிறீர்கள். அதில் 20,000 தொழிற்சாலைகள் இருக்கிறது. 10 லட்சம் தொழிலாளர் இங்கே பணியாற்றுகிறார். இதை காணுகிற போது உண்மையிலேயே ஒரு பெரிய நகரம் என்பது மட்டுமல்ல, உங்களால் வழங்கப்பட்டிருக்கிற நகரமாக திருப்பூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. யாருடைய உதவி இல்லாமல் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் சொன்னால், எல்லோரும் பார்ப்பார்கள், எல்லோரு இடத்திலும் நான் காணுகிறேன். ஏன்னு சொன்னால், மற்ற மாநிலங்களை நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது உதவிக்கரம் நீட்டுவது மத்திய மாநில அரசு தான். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையும், திருப்பூரை பொறுத்தவரையும் தன்னிச்சையாக 45,000 கோடி ஏற்றுமதி செய்கிற ஒரு வரலாற்றை படைத்திருக்கிற இடமாக திருப்பூர் விளங்குகிறது என்று சொன்னால், இதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னால் வீரரை என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பால் உயர்ந்திருக்கிறது, யார் உதவி இல்லாமல் உயர்ந்திருக்கிறது. தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றத்திற்கு தப்பித்து நீங்கள் அங்கே தங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இங்கே கூட பார்க்கின்ற போது சாயப்பட்டைகளுக்கு இருக்கிற எவ்வளவு இடர்பாடுகள் என்பதை நான் அறிவேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற போது 200 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடனை வழங்கி சாயப்பட்டை அச்சன் இயங்குவதற்கு அன்றைக்கு ஏற்பாடுகள் செய்தார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 6 காலத்தில் திருப்பூரை சுற்றி இருக்கிற மக்கள் பாராட்டின் அளவுக்கு சாயப்பட்டையில் இருக்கிற அந்த கழிவுநீர் மட்டுமல்ல, அதில் உப்பு பணிந்திருக்கிற அந்த உப்பை அனைத்தும் 6 காலத்தில் இந்த திருப்பூரிலிருந்து அகற்றப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் நேரத்தை தெரிவித்துக் நான் நேற்றை அங்கே பேசுகிற போது சென்னையில் பேசினேன்.
500 ஏக்கர் நிலங்களில் இருக்கிற சென்னையை சுற்றி இருக்கிற அத்தனை சுற்றுச்சூழலை காவதற்காக ஒரு நிறுவனம் சிறந்த முறையில் தன் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். பல்வேறு மேல்நாடுகளில் இருக்கிற அந்த டெக்னாலஜி சொல்வார்கள், அதை புரிந்து கொண்டு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே அவர்தான் இன்றைக்கு அழைத்து வந்து இதே இடத்திலே தான் நம்முடைய மாண்பு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வருவதற்கு முன்னாலே நானும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருந்து அந்த பணிகளை நாளை காலையிலே துவங்க வேண்டும் 10 மணிக்குள்ளே என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த 10 மணிக்கு பிறகு குப்பையில் நிறைந்த இடமாக திருப்பூர் இருந்து விடக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு நகரம் வளர்ந்து வருகிற போது, ஏற்றுமதியாளர் இங்கே சிறந்த பணிகளை ஆற்றுகிற போது, ஏற்றுமதியாளர் சொன்னால் இந்தியாவிலே ஒரு மாநிலம் எங்கே இருக்கிறது சொன்னால் நாம் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டில் ஒரு மையப்புள்ளியாக இருப்பதுதான் திருப்பூர் என்பதை நான் அறிவேன். இந்த மையப்புள்ளியில் இருக்கிற உங்களுக்கு சுகாதாரம் தேவை, நல்ல குடிநீர் தேவை. இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒவ்வொரு நாட்டையும் நாம் பார்க்கின்ற போது சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே பார்க்கின்ற போது நாம் பார்க்கிறோம். அங்கே பாதாள சாக்கடை இங்கே இருக்கும், பெரிய இடத்தை 30 அடிக்கு 30 ஆழத்திலே இருக்கும். மழையும் அங்கே சேகரிக்கப்படும். அதை சுத்திகரிக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே இருக்கிற பாரதப்புறம் அந்த தண்ணீரை குடித்து காட்டி எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவியல் என்று குறிப்பிட்டார். கடல் நீரை பயன்படுத்தவில்லை. அதே போல ஏன் இதை செய்ய முடியாதது நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் இருக்கிறார். அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தீட்டுகிற போது இது போன்ற நகரங்களில் இருக்கின்ற குறைபாடுகள் அனைத்தும் விரைந்து செயல்படுத்த வேண்டும், அதை அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே குறிப்பிடுகிற போது 5 ஆண்டு காலத்துக்கு தொலைநோக்கு சிந்தனை, அந்த தொலைநோக்கு திட்டம் என்பது வரலாற்றில் நான் இதுவரையும் கண்டதில்லை. முதல் அமைச்சரவை கூட்டம் கூடியதற்கு கூட்டம் நடைபெறுகிற போது சொன்னார்கள். அதை நான் பார்க்கின்ற போதே நான் வியந்து போனேன். ஏன் சொன்னால் அவருடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது தமிழகம் இந்தியாவுக்கு ஒரு முன் மாநிலமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். அதை நான் காணும்போது உண்மையை நான் மகிழ்ந்து போனேன். ஏனென்று சொன்னால் மகிழ்ச்சி மட்டுமில்லை, இப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நான் இருந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். நான் குறிப்பிட்டேன். நான் இதை சொல்வதற்கு காரணம் என்னுடைய அனுபவங்கள் வேறு. இங்கே இருக்கிற அனுபவசாரி, இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள், இங்கே முனைவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், நல்ல ஆற்றமிக்கவர்கள் இருக்கிறீர்கள். டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற அதை இன்றைக்கு அண்டை நாடுகளில் நிற்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அது அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற உங்களுடைய பணிகளை, உங்களுக்கு இருக்கிற இடர்பாடுகளை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து அந்த பணிகளை மாற்ற இருக்கிறோம். இங்கே கூட மின்சாரத்தை பற்றி சொன்னார். மின்சாரத்தை பற்றி சொல்கிற போது பீக் ஹவர்ஸ் சொல்வார்கள். அதில் மின் கட்டணத்தை கூட உங்களால் இங்கே தொழிற்சாலை நடத்துவதற்கு எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்காலத்தில் இது காண பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும். அந்த சிந்தனை ஓட்ட வருடத்தில் நம்முடைய முதலமைச்சரில் இருக்கிறது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் பீக் ஹவர்ஸ் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறார். இருக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் சோலார் எனர்ஜிகள் போட்டுக்கொள்ளலாம். இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 5 ஆண்டு காலத்திலே 5000 மெகாவாட் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற மின்சாரம். ஆனால் இந்தியாவை பார்க்கின்ற போது 7500 கோடி ரூபாய் அதற்காக மானியத்தை பெற்றிருக்கிற மாநிலம் மகாராஷ்டிரா. அதே போல கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை 4842 கோடி ரூபாய். அதே போல ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை 5000 கோடிக்கு மேலே அவர்கள் மானியத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் இந்திய ஆட்சியாளர்கள் இதுவரை 1 ரூபாய் கூட அந்த மானியத்தை பெற முடியவில்லை என்பதை நாம் காணுகிற போது இதற்கான நடவடிக்கை விரைந்து செய்யப்படும் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்சூமர் சொல்லப்படுகிற உங்களுக்கெல்லாம் மின்சாரம் இன்றைக்கு சரியான முறை கிடைப்பதில்லை என்ற நிலை இருக்கிறது. மின்வெட்டுக்கள் வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே ஆட்சியாளர் இருக்கிற போது, அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற போது 5 ஆண்டு காலத்துக்கு ஏறத்தாழ 9000 கோடி ரூபாய் இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றோம். இங்கே இருக்கிற சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்ம், அண்டர் கிரவுண்ட் கேபிள் போன்ற அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டது. 5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட நிதிகள் எவ்வளவு என்று சொன்னால் 642 கோடி ரூபாய் மட்டும்தான் 5 ஆண்டு காலத்தில் முந்தைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கிறார். அப்படி இருக்குமேனா எப்படி நாம் மின்சாரத்தை அங்கே பயன்படுத்த முடியும் என்பதை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதையெல்லாம் இறக்காமல் சொல்லி சொன்னால் குப்பை நிறைந்த திருப்பூர் நிலையை 6 மாத காலத்தில் இது இந்தியாவுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற வளர்ந்து வருகிற நகரமாக நகரத்தை மாற்றி அமைக்கப்படும்.
ஆர்கான் நடவடிக்கை நாளை காலை 10 மணிக்கு துவங்கும் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற இங்க இருக்கிற பல்வேறு மாநிலம் ஒப்பிட்டு பார்க்கிற போது கர்நாடகம், அதே போல ஆந்திரா, அதே போல மகாராஷ்டிரா மாநிலங்களில் இந்த குப்பைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு இன்றைக்கு சிறந்த நகரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நகரத்தை திருப்பூரை மாநில உங்களை போன்ற ஏற்றுமதியாளர்களை மகிழ்ச்சி வழி அதில் 10 லட்சம் தொழிலாளர் இங்கே பணியாற்றுகிற போது அந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இங்கே இருக்கிற குழந்தைகளுடைய எதிர்கால சுகாதாரத்தை பேணி காக்கின்ற வகையில் எதிர்கால தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் 15 ரூபாய் கையிலே வைத்துக் கொண்டுதான் இங்கே குடிநீரை பாட்டில் எடுத்துச் செல்வதை மாற்றி எந்த குழாயில் வேண்டுமானால் தண்ணீரை நீங்கள் பருகலாம் அவர்களை தமிழ்நாட்டை மாற்றி காக்கப்படும் யாருக்கான பேச்சு தமிழக முதலமைச்சர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் வேகமாக விரைவாக செய்கிற காலம் நீங்கள் இந்த தமிழகத்திலே நடைபெறும். ஏன்னு சொன்னால் நான் இன்றைக்கு சொல்கிறேன், எத்தனையோ ஆட்சியாளர்களை நாம் பார்த்திருக்கிறோம். தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் நடத்தப்பட வேண்டும், தவறு நடைபெறக்கூடாது என்று எண்ணத்தோடு முதலில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நம்முடைய வெற்றி கழகத்திலே தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற தமிழக முதலமைச்சருடைய காலத்திற்கான முடிவு என்று நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவேதான் தூய்மை நமக்கு தேவை. இங்கே சாயப்பட்டை வைத்திருக்கிற அத்தனை பேரும் நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரங்களிலே சீல் வைக்கப்படும், காலையிலே திறக்கப்படும். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் எப்படி அங்கே நடைபெற்றது என்பதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்காது. ₹1 கூட நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. லஞ்சம் என்பதை தமிழ்நாட்டில் இருக்காத நிலையை தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுகிறான். லட்சிய பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம். ஆகிய நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அனைத்து வசதி தரக்கூடிய ஆட்சி, சட்டொழுங்கை இங்கே இருக்கிற சட்டொழுங்கை பேணி காக்கிற ஆட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எங்கு வேண்டுமானாலும் அண்ணல் காந்தி அவர் குறிப்பிட்டார்கள், இரவு நேரங்களிலே 12 மணி நேரங்களிலே நகை விட்டு இரவு என்றைக்கு பெண்கள் செல்கிறார்களோ அன்றைக்கு தான் பெற்றிருக்கிற சுதந்திரம் பேணி காக்கப்படும் என்று குறிப்பிட்டாரே. அந்த குறிப்பிடுகிற காலத்தை உருவாக்குகிற காலமாக நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியார் மட்டும்தான் முடிவு வைத்தவரை எவராலும் முடியாத இந்த வரலாற்றை நாம் படைத்து அத்தனை பேர் உங்களோடு உண்மையாக இந்த படையை மேற்கொள்வோம். ஆகவே வருகின்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். 6 வார காலத்தில் திருப்பூர் என்பது ஒரு வளர்ந்து வர நகரம் மட்டுமல்ல, மகிழ்ச்சியை சிறப்பு மிக்க நகரமாக, பசுமை நகரமாக, எல்லோரும் பாராட்டுகின்ற நகரமாக அமையும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.